ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்கிறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கமருதீனோட ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு விஜய் பார்வதியோட ஃபேமிலி அவங்க அம்மா உள்ளே என்ட்ரு ஆகி உள்ளே வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்ம சம்பவங்கள். அடுத்தது அரோராவோட ஃபேமிலி இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆனாங்க, அவங்களோட நண்பர்கள். ஸோ பேசிகிட்டு இருக்காங்க இப்போ லைவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கமருதீனோட ஃபேமிலி என்ட்ரி. ஸோ காலையில் அந்த அப்டேட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ மீதி இருக்கிறது ரெண்டே ஃபேமிலி, விக்ரம் அண்டு நம்ம சுபிக்ஷா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டாஸ்கில் லாஸ்ட்டாக வரவங்க தான் டைட்டில் வின்னர் வருவாங்க. ஒருவேளை சுபிக்ஷாவா இல்லை விக்ரமா டைட்டில் வின்னராக வருவாங்களோ அப்படி மாதிரி இருக்குது. வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ரைட், இந்த வாட்டி எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து கமருதீனோட ஃபேமிலி ஊரில் வராங்க. ஆக்சுவலாக அக்காவும் குழந்தையும், அப்புறம் அவங்களுடைய நண்பர் அவர் வராங்க, போத்தன் சொன்னாங்களே அவங்க. பார்த்தோட மச்சான் அப்படின்ட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அக்கா வரும்போது பார்வதி போய்ட்டு ஆய் அக்கா, ஆயம் பாரு அப்படின்றாங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன அக்கா அக்கான்னு சொல்கிறாங்களே யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எங்களெல்லாம் மறந்துட்டுடாடா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் கமருதோட நண்பர் வந்துட்டு மச்சி அதெல்லாம் நீ நல்லா தான் வச்சு பண்ணியிருக்க, உன் கேம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அக்கா வந்துட்டு கமருதிக்கிட்ட பேசுகிறாங்க. நான் வரும்போது பாரு வந்து என்ன சொன்னான்னா அக்கான்னு சொன்னான். எப்படி அக்கா? அப்போது தங்கச்சி, உனக்கு தங்கச்சி. லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க. இந்த ப்ரொமோ மூலமாக அவங்களுடைய காதலையும் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வந்துட்டு இதில் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் படம் தேவையில்லாமல் வந்து வளர்த்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க அம்மா வந்து மறைமுகமாக சொன்னது, நம்மளவங்கள அதாவது கைவிட்டுறாதீங்க, அந்த கைவிடாமல் இருக்கிறதுல வந்துட்டு உறுதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து இது, புரியுதுங்களா? ஏன்னா அவரோட விஷயங்கள் இப்போ சொல்லும்போது வந்து சிரிக்கிறார். அங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு அப்போஸ்லாம் பண்ணல இப்படி அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அவருக்கு நாட்டம் காட்டுற மாதிரி இல்லை. இந்த பொண்ணு தான் வந்துட்டு அவனை நான் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன்னு. எனக்கான அந்த மாதிரி தெரியல. இவங்க பேசும்போது தெரிஞ்சிருச்சு அவர் வந்து இதை தான் சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்று சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். வெறும் ப்ரொமோவை மட்டும் வச்சு நம்ம வந்து எதையுமே முடிவு பண்ணிட முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு காதலுக்கு எண்டு கார்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார், நான் எடுக்கிறதா முடிவு, நான் போய் சொன்னேன்னா அவங்க செஞ்சு வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க வந்ததுக்கப்புறமா கமருதீனோட கேம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னா திரும்பவும் இல்லை எனக்கு விஜய் பார்வதி தான் வேணும், நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாரா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.